தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலோர கிராமங்கள் அதிகமான அளவில் தமிழகத்திலேயே மீன்பிடி தொழிலை ஆதாரமாக கொண்டு வாழ்கின்ற ஏராளமான குடும்பங்கள் இருக்கின்றன. இன்னும் நமது மாவட்ட எல்லையான மேம்பாடுகள் தொடங்கி அங்கே பெரியதலை வரை மீன்பிடி கிராமங்கள் அதிகமான அளவில் மீன்பிடி தொழிலை மட்டும் வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்கின்ற மீனவர் குடும்பங்களை அதிகமாக கொண்ட மாவட்டம் நம்முடைய மாவட்டம். இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், தமிழகத்திலேயே அடிக்கடி நமக்கு இலங்கை எல்லை மிக மிக அருகாமையில் இருக்கின்ற காரணத்தினால் நமது குறிப்பாக தூத்துக்குடி சேர்ந்த மீனவர்களாக இருக்கட்டும், பறவை குளத்தை சேர்ந்த இங்கே மீனவர்கள் அதிகமான அளவு பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி 2019 அன்றைக்கு அம்மாவின் ஆட்சியில் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற நேரத்தில் மீன்பிடி இறங்குதளம் அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இங்கே வைக்கப்பட்டது. நாங்கள் அங்கே மீன்பிடி இறங்குதளத்தை அதிகப்படுத்தினோம். வெறும் மீன்களை பதப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு ஐஸ் ஃபேக்டரி, குளிர்சாதன வசதியோட ஐஸ் ஃபேக்டரி வேண்டும் என்று சொன்னார்கள். அதுவும் ஒரு 10 கோடி ரூபாயில் இங்கே அமைக்கப்பட்டது. மற்றும் கடல் மயிலை தாண்டி அவர் செல்லுகின்ற நேரத்தில் இங்கே யாருடன் தொடர்பு கொள்ள இயலாத நிலை இருந்தது. அன்றைக்கு நாங்கள் வந்த நேரத்தில் இங்கே தரவைக்குளத்தில் மட்டும் 189 விசைப்படகுகளும் 110 நாட்டு படகுகளும் இயங்கி வந்தன 2019. அன்றைக்கு நான் அமைச்சராக, செய்தி விளம்பரத்துறை அமைச்சராக இருந்தேன். அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக திரு சந்தீப் நந்தூரி அவர்கள் இருந்தார்கள். இங்கே ஒரு விழாவை வைத்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தமிழகத்திலேயே முதன்முறையாக செயற்கைக்கோள் போன்கள் ஒன்று நாவ்டெக்ஸ் என்ற ஒரு 11 போன்களையும், நாவிக் என்ற போன் 22 போன்களையும், 96 செயற்கைக்கோள் போன்களையும் அன்றைக்கு அந்த விழாவில் மக்களுக்கு வழங்கினோம். அது எதற்காக பயன்பட்டது என்று சொன்னால், கடல் மயிலுக்கு அப்பால் செல்லவுடன் கடலில் ஏதாவது இயற்கை மாற்றங்கள் ஏற்பட்டு சீதோஷ நிலை மாறி கடலில் மாற்றம் ஏற்பட்ட நேரத்தில் அவர்களை எச்சரிக்கைப்படுத்தி உடனடியே கரை திரும்புவதற்கு அது மிகவும் உதவியாக இருந்தது என்ற நிலையை அன்றைக்கு எங்களுடைய அரசு ஏற்படுத்தியது. இந்த நிலையில இன்றைக்கு பார்த்தால், கடந்த 20ஆம் தேதி செவ்வலை பருவலை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில மீன்பிடிக்க சென்றவர்கள் இந்த ஆழ்கடல் பகுதியில் தங்கி 25 நாட்களுக்கு மீன்பிடிக்கலாம் என்ற அந்த விதி இருக்கின்றது. அந்த விதியை பயன்படுத்தி அவர்கள் செல்கின்ற நேரத்தில், அந்த வலையை போடுகின்ற நேரத்தில் வலை ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவிற்கு அந்த மீன்களை பிடிப்பதற்கு உதவிகரமாக இருக்கின்ற நேரத்தில் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக இவர்கள் படகு அங்கே செல்லாவிட்டாலும் கூட அந்த வலைகள் செல்கின்ற நேரத்தில் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக அந்த எல்லையை தொடுகின்ற நிலை ஏற்படுகிறது. அது இவர்களுக்கு அறியாமலேயே அந்த நிலை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அதை காரணம் காட்டி இன்னைக்கு இலங்கை அரசு தொடர்ந்து தமிழக மீனவர்களை கைது செய்து வருகிறது. அந்த வகையில தான் தருவக்குளத்தை சேர்ந்து 22 பேர் கடந்த 20ஆம் தேதி கைது செய்யப்பட்டு இன்றைக்கு பார்த்தால் 20 நாட்களை தாண்டி கிட்டத்தட்ட 1 மாதம் நெருங்குகின்ற வகையில இந்த அரசு இன்றைக்கு மெத்தன போக்கோடு இருக்கின்றது. ஏன்னு சொன்னால், இன்றைக்கு நாடாளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இங்கே உள்ள 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழகத்திலே திமுக மற்றும் காங்கிரஸ் சேர்ந்த இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 40 பேர் இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக அவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். இதை பயன்படுத்தி அவர்கள் அங்கே நாடாளுமன்றத்தில் பெரிய பிரச்சனையாக நாடாளுமன்றத்தையே முடக்கின்ற அளவுக்கு செயல்பட்டிருந்தால் இவ்வளவு காலதாமதம் ஏற்பட்டிருக்காது. 2 தினங்களுக்கு முன்பு பத்திரிகை செய்தியை பார்த்தோம். அங்கே வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்களை நமது நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களும், இங்கே நமது மாவட்டத்தை சேர்ந்த மீன்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் கோரிக்கை, ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி உட்பட அவர்கள் கோரிக்கை மனுவை கொடுக்கின்றார்கள். கோரிக்கை மனுவை யார் கொடுக்க முடியும்? எங்களை போல எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் என்றால் நாங்கள் இதை இங்கே பார்த்துவிட்டு இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை மனு கொடுக்க இருக்கின்றோம். இன்னைக்கு ஆளுகின்ற பொறுப்பில் அதிகாரத்தில் இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வேற இருக்கின்றார்கள். அவர்கள் கோரிக்கை மனு கொடுப்பது என்பது வெறும் கண்துடைப்பாகத்தான் எங்களால் பார்க்க முடிகின்றது. இந்த தருவைக்குளம் சேர்ந்த மக்களும் அதைத்தான் அப்படித்தான் பார்க்கின்றார்கள். ஏனென்றால் 20 நாட்கள் என்பது கொஞ்சம் சாதாரணப்பட்ட நாட்கள் அல்ல. 2-3 நாட்களிலேயே அரசு விரைந்து இதுக்குள்ளே மத்திய அரசோட அனுமதியை பெற்று ஒரு குழுவை அமைத்து அந்த குழு இதற்குள்ளாக இலங்கைக்கு சென்றிருக்க வேண்டும். இலங்கைக்கு சென்று அங்கே பேச்சுவார்த்தை நடந்தால் அத்தனை பிரச்சனை தீர்க்கப்பட்டு இந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்த 22 குடும்பங்களும் இன்றைக்கு பாதிக்கப்படாது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை அவர்கள் கடலுக்கு சென்று வாழ்வாதாரமே அவர்களுக்கு மீன்பிடி தொழில் தான். அந்த தொழிலை பாதிக்கப்பட்டு 22 குடும்பங்கள் இன்றைக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் இருக்கின்றார்கள். இந்த நிலையில ஒரு நிவாரணம் கூட அவர்களுக்கு வழங்கப்படவில்லை.
இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. எனவே இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சின்னப்பன், மோகன் போன்றவர்கள் வந்திருக்கின்றோம். இன்றைக்கு மோகனுடைய ஏற்பாட்டில் அந்த 22 குடும்பத்திற்கு வாழ்வாதாரத்திற்கு உண்டான பொருட்களை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். தொடர்ந்து அரசு வழங்க வேண்டும் என்பதை இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வலியுறுத்தி விரைவில் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். வருகின்ற 20ஆம் தேதிக்குள் அவர்கள் விடுவிக்கப்படவில்லை என்றால் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய அறிவுறுத்தலின்படிதான் இன்றைக்கு மனு அளிக்க இருக்கின்றோம். அவருடைய அனுமதியை பெற்று மிகப்பெரிய போராட்டம் இங்கே நடத்தப்படும் என்பதை தெரிவித்து இல்ல, அதைத்தான் நான் மொத்தமா சொன்னேன். இந்த அரசு நிர்வாகமே முடங்கி இருக்கின்றது. இத்தனை நாட்கள் இவ்வளவு பெரிய சம்பவம். 22 மீனவர்கள் என்பது சாதாரணப்பட்ட எண்ணிக்கை அல்ல. ஒரு 22 மீனவ சமுதாயத்தை சேர்ந்த குடும்பங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு 20 நாட்கள் சென்ற பிறகு இந்த அரசு விழித்துக் கொள்ளாமல் தூங்கிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கம் இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு காலம் நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் எவ்வளவு பெரிய இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடு. நமக்கே ஒரு அச்சுறுத்தலாக சாதாரணமாக ஒரு இலங்கையிலிருந்து அடிக்கடி இந்த பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் இதற்கு நிரந்தர தீர்வை இதற்குள்ளாக கண்டிருக்க வேண்டும். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து என்றைக்காவது வெளிநடப்பு செய்தார்களா? இந்த பிரச்சனையை மையப்படுத்தி 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரே கூட்டணியை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். 40 பேர் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு என்றைக்காவது வெளிநடப்பு செய்தார்களா? இல்லை என்றால் மத்திய அரசுக்கு போதிய அழுத்தம் கொடுத்து இதற்குள்ளாக இலங்கைக்கு ஒரு குழு சென்றிருக்கின்றதா? ஒன்றுமே இல்லை. வெறும் கோரிக்கை மனு கொடுப்பது என்பது சாதாரணப்பட்ட நிலையில் உள்ளவர்களோடு அந்த பணியை செய்கின்ற பணியைத்தான் இன்றைக்கு அரசும் செய்திருக்கின்றது. எனவே இனியாவது விழித்துக் கொண்டு இந்த அரசு விரைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இல்லை, இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழகத்திலே வன்முறை சம்பவங்கள், கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்கள் எல்லாம் சமுதாய விரோத சக்தியாக செயல்படுகின்ற சமூக விரோதிகள் செய்யப்படுகின்ற காரியமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை இந்த 3 ஆண்டுகளாக மாணவ சமுதாயமே இந்தியாவை எதிர்காலத்திலேயே வழிநடத்தக்கூடிய ஒரு உருவாகி வருகின்ற மாணவ சமுதாயமே இப்படிப்பட்ட இளைஞர்கள், மாணவர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும், போதைப்பொருள் நடமாட்டம் தாராளமாக இருக்கின்ற காரணத்தினால் சமூக விரோத செயல்கள் இளைஞர்களிடையே பெருகி வருவதுதான் மிகவும் கவலைக்குரிய அம்சமாக இருக்கின்றது. கல்லூரிகளிலே, பள்ளி வளாகத்திலே இன்றைக்கு போதைப்பொருள் நடமாட்டம் தாராளமாக இருக்கப்படுகிறது. ஆசிரியர்களும் இன்றைக்கு 2 தினங்களுக்கு முன்பு பார்த்தால் ஒரு ஆசிரியரை பொதுமக்களை அடித்து உதைத்து காவல்துறையிடம் ஒப்படைக்கின்ற நிலை. ஒரு மாணவியிடம் தவறாக நடந்து, மாணவிகளிடம் தவறாக படிக்கின்ற மாணவ செல்வங்கள் தவறாக நடந்து கொள்கின்ற பழக்கம் இன்றைக்கு பள்ளிகளில் நடைபெறுவது என்று சொன்னால் அதற்கும் போதை நடமாட்டம் தான், போதைப் பொருள் நடமாட்டம் தான் காரணம். ஏன்னு சொன்னால் 3 ஆண்டுகளுக்கு முன் இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் இல்லை. ஜாபர் ஷெரீப் என்பவர் போதைப் பொருளை இன்றைக்கு கைது செய்யப்பட்டு இன்னைக்கு அமலாக்கத்துறை விசாரணையில் இருக்கின்றார். இன்றைக்கு சமீபத்தில் கூட போதைப் பொருள் நடமாட்டத்தில் மற்றொரு நிர்வாகி நெப்போலியன் என்று பெயர் சரியா தெரியவில்லை, அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகியாக மிகப்பெரிய அளவில் சர்வதேச அளவில் அந்த கடத்தல் பொருட்கள், போதைப் பொருள் கடத்தல் அவர்கள் ஈடுபடுகின்ற நேரத்தில் சட்டம் எப்படி தன் கடமையை செய்யும்? அவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை. கைது செய்யப்பட்ட பிறகு பார்த்தால் அதற்கு முன்பாக எத்தனை முறை அவர்கள் அந்த தொழிலை ஈடுபட்டிருப்பார்கள். இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறிய அரசாக இருக்கின்றது. இது எதிர்காலத்துக்கே, தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு ஒரு கேள்விக்குரிய அம்சமாக இருக்கின்றது. இந்த நிலையை மாற்றுவதற்கு இந்த அரசு முனையவில்லை என்றால் இந்த அரசு மாற்றப்பட்டால்தான் இதற்கு தீர்வு. காவல்துறை, தமிழக காவல்துறையை பொறுத்தவரை சிறந்த நிர்வாகத்திற்கு பெயர் பெற்ற காவல்துறை. அந்த காவல்துறை முடக்கப்படுகின்ற நேரத்தில் அவர்கள் எப்படி அவர்கள் பணியை செய்ய முடியும்? இன்றைக்கு காவல்துறை ஒரு முதலமைச்சராக இருந்தால் பரவாயில்லை, முதலமைச்சருடைய அதிகாரங்கள் பரவலாக எத்தனையோ முதலமைச்சர்கள் இந்த குடும்பத்தில் இருப்பதாக பேசப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் காவல்துறை யாருடைய ஆணையை பெற்று செயல்படுவது என்ற நிலையில இன்றைக்கு அதிகார மையங்கள் முதலமைச்சர் குடும்பத்தை சுற்றி இருக்கின்ற காரணத்தினால் காவல்துறை செயலிழந்து கிடக்கின்றது. அதுல இந்த குறிப்பிட்ட சமூக விரோத செயல்களை செய்கின்ற இன்றைக்கு வரை கடத்தலில் ஜாபர் சாதிக், அடுத்தது சமீபத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். மிக பெரிய அளவில் போதைப்பொருள் ட்ரக்ஸ்ல கடத்தல்ல, சர்வதேச கடத்தல்ல அவருடைய ஒரு நிர்வாகி, அவருடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகி. இதுவரை இந்த போதைப்பொருள் கடத்தல கைது செய்யப்பட்டவர் திமுகவை சேர்ந்தவர்கள் தவிர வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் யாரும் இல்லை. இதுல இருந்து என்ன புலனாகிறது என்று சொன்னால், வெட்ட வெளிச்சத்துக்கு வருகிறது என்று சொன்னால், ஆளுங்கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளை இந்த போதைப் பொருள் கடத்தல ஈடுபடுகின்ற நேரத்தில் காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுக்கின்றது? காவல்துறையின் கைகள் தமிழகத்தில் கட்டப்பட்டிருக்கின்றன. இதனால்தான் இன்றைக்கு உள்ள சமுதாய சீரழிவு என்பதுதான் எங்களுடைய கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை